தலைப்புங்க ஐயா. அந்த அம்மா பேசிட்டு போனாங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. உலகை சுருக்கி உள்ளங்கையில கொடுத்துச்சு எங்களுடைய நவீன மனிதனுடைய அறிவுன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்களை நம்முடைய மூளையிலே திணித்து கொண்டு நினைவாற்றல் என்கின்ற ஒரு திறன் இருந்துச்சுங்க. உங்களுடைய நவீன அறிவின் மூலமா வந்த கருவி அந்த நினைவாற்றலை எல்லாம் அழித்தது என்று சொன்னால் உங்களுடைய கருவி என்னங்க செஞ்சுச்சு? ஆன்லைன் கிளாஸை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னீங்களாங்க. நீங்க அடுத்து வந்த செய்தியை நீங்க பார்க்கவே இல்லைங்களாங்க. ஆன்லைன் தற்கொலைகள் எவ்வளவு நடந்திருக்கு நடுவர் அவர்களே. அந்த தற்கொலைகளுக்கெல்லாம் காரணம் நவீன மனிதனுடைய அறிவு தான் என்பதை, அத்தனை உயிரையும் உங்களுடைய நவீன மனிதனுடைய அறிவு வாங்கி தர முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு பியூட்டி ஆப்னு வந்திருக்கு நடுவர் அவர்களே. அதை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? பியூட்டி ஆப்னு ஒன்று வந்திருக்கு. பியூட்டி ஆப். ஆமா, பியூட்டி ஆப்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஆப் என்ன தெரியுமா? இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அஜித் மாதிரி காட்டும். அவருக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா? அப்படியே இளைய தளபதி விஜய் மாதிரி காட்டும் அவரு. ஆமா, அது இது மாதிரி காட்டினா கூட பரவாயில்லையேம்மா. நான் பொம்பளையானா எப்படி இருப்பேன்ட்டு காட்டுதான் ஒன்று. அதை போட்டு எனக்கே திருப்பி அனுப்புகிறாங்க. அது பக்கத்தில் என் மனைவியை ஆம்பளையாக மாற்றி 2 பேர்த்துக்கு மாலையை போட்டு அனுப்பி வச்சுருக்கேன். எங்களுக்கு வெட்டிங் டே கிஃப்ட்டுன்னு. அவனுக்கு ஒரு ஆசையை பாருங்க. உண்மையிலே அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க என் மனைவியை ஆம்பளை மாதிரி மாற்றி என்னைய பொம்பளை மாதிரி மாற்றி எனக்கு பட்டு போட மூக்குத்தியெல்லாம் போட்டு அப்படி நிப்பாட்டி மாலையை போட்டு பர்த்டே கிஃப்ட் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இது நந்தலாலாவை விஜய் மாதிரி மாற்றினா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமாம், என்னைய அஜித்தா மாற்றினா அஜித் சந்தோஷப்படுவாரா இல்லை கஷ்டப்படுவாரா? நந்தலாலா ஐயாவை கீர்த்தி சுரேஷா வேணா மாற்றிக்கலாங்க ஐயா. நடுவர் அவர்களே, இந்த ஆப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நவீன மனிதனுடைய அறிவு தானே நடுவர் அவர்களே. ஒரு விஷயத்த இருக்கிறத இருக்கிறபடியா காட்டணும். எத்தனை பேர் பொண்ணு பார்க்குறவங்க எல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க தெரியுங்களா? அப்படியே போட்டோ எடுத்து அனுப்புதுங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு போனா போட்டோ, இந்த போட்டோன்னு புரோக்கர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அப்படியே உலக அழகி மாதிரி இருக்காங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ளூர் கழுவி மாதிரி இருக்கு. எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே. போட்டோல கூட இல்லம்மா, பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒரு மேக்கப் பியூட்டிஷியனை கூப்பிட்டு வந்து மேக்கப்பை போட்டு உட்கார வச்சுறாங்க. அதுவும் பெரும்பாலும் 7 மணிக்கு, ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் பொண்ணு பார்க்க வர சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு லைட்டை போட்டு அந்த பிள்ளைய உட்கார வச்சுருப்பேன். ஜம்முன்னு இருக்கும் பார்க்க. தாலி கட்டுறப்ப பார்க்குறேன், என்னடா நம்ம பார்த்த பிள்ளை மாதிரியே இல்லையே, வேறு மாதிரி இருக்கேன்ட்டு. என்ன ஒன்று சொல்கிறீங்க? அதைத்தான் எப்படி வேணாலும் காட்டலாம்ப்பா இன்னைக்கு ஒரு ஆளை. ஒரு காலத்துல வீட்டுக்கு ஓரமா போன் இருந்துச்சுங்க. எல்லா உறவுகளும் ஒன்று கூடி நாம் பேசணும். ஆனா எல்லா உறவுகளும் இதயத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இதயத்துக்கு பக்கத்துல செல்போன் வச்சிருக்கீங்க. ஆனால் நம்முடைய உறவுகள் எல்லாம் இதயத்தை விட்டு ஒதுங்கி நிற்கின்றன என்று சொன்னால் உங்களுடைய நவீன மனிதனுடைய அறிவு என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்க? மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்த தமிழன் வாழ்ந்த மரபு நம்மளுடைய மரபு நடுவர் அவர்களே. ஆனால் இன்னைக்கு இந்த செல்போன் வந்ததுல என்ன தெரியுமா ஆச்சு? அதே மரப்பாச்சி பொம்மைக்கு மானம் காத்தவருடைய மரத்தமிழன் தான் என்ன தெரியுமா பண்றான்? பெண்களை எல்லாம் ஆபாசமாக படத்தை சித்தரித்து இன்னைக்கு அவர்களை மானபங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. எப்படி பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு தெரியுமா உங்களுடைய நவீன காலத்தினுடைய அறிவு? சுதந்திர தினத்திலே சுதந்திர கொடியேற்றுவதற்கு எப்படி தெரியுமா தலைவர் போகிறார்? குண்டு துளைக்காத ஆடை அணிந்து, குண்டு துளைக்காத காரில் ஏறி, குண்டு துளைக்காத மேடை ஏறி சுதந்திர தின கொடியேற்றுகிறார் தலைவர். அப்ப உங்களுடைய அறிவு ஒருவரை காப்பாற்ற வேண்டுமே தவிர ஒருவருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார். அந்த பயம்தான் இந்த நவீன மனிதனுடைய அறிவு தீமையை உருவாக்குகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.